ஹே சோட்டு, இன்னைக்கு நான் சொப்பு விளையாட போறேன். உனக்கு என்னம்மா, உனக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடைச்சிட்டாங்க. உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஜாலியா விளையாட போறேன். எனக்கு தான் இன்னும் ஃப்ரெண்ட்ஸ் கிடைக்கல. அதெல்லாம் கிடைச்சிருவாங்க சோட்டு. ஸ்கூல் போக ஆரம்பிச்சோடனே எல்லா ஃப்ரெண்ட்ஸும் கிடைச்சிருவாங்க. இங்கே பார்த்தியா, நிறைய சொப்பு எல்லாமே நான் பத்திரமா எடுத்துகிட்டு வந்துட்டேன். வீடு காலி பண்ணி எடுத்துகிட்டு வரும்போதே எல்லா சொப்பையும் அம்மா கிட்ட இந்த மாதிரி டப்பாவில் போட்டு எடுத்துகிட்டு வர சொல்லிட்டேன். அந்த பக்கத்து வீட்டு பொண்ணு ஃபாத்திமா இருக்கால, அந்த பொண்ணு வரேன்னு சொல்லியிருந்தா. சரி சரி, நீயும் ஃபாத்திமாவும் விளையாடுங்க. எனக்கு போரா இருக்கு. நான் உள்ள போயிட்டு அம்மா என்ன சமைச்சிருக்காங்கன்னு பார்க்க போறேன். நான் சாப்பிட்டு வரேன். சரி சோட்டு, எங்க இந்த ஃபாத்திமாவை இன்னும் ஆளை காணோம்? காலையிலே வரேன்னு சொன்னாலே விளையாடுறதுக்கு. எவ்வளோ நேரம் ஆச்சு? ஐ மல்லி எல்லா சொப்பு ஜாமானையும் எடுத்து வச்சிருச்சு போல இருக்கு விளையாடுறதுக்கு. எவ்வளோ பெரிய டப்பால வச்சிருக்கு. மல்லி சொப்பு ஜாமான் எடுத்துட்டு வந்துட்டியோ? வா விளையாடுவோம். ஆமா ஃபாத்திமா, நான் எடுத்துட்டு வந்துட்டேன். நேத்தே உங்ககிட்ட சொன்னல. மல்லி பேசாம அந்த பக்கத்து வீட்டு பிள்ளைகளையும் கூட்டிட்டு வரேன். ஏன்னா நேற்று அந்த பிள்ளைகள் கூட சேர்ந்து தானே நம்ம விளையாண்டோம். இந்த தடவை அந்த பிள்ளைகளையும் கூட்டிட்டு வரேன். அந்த சோஃபி டோராலாம் என்ன பண்றாங்க நான் போய் பார்க்கறேன். சரியா? போய் இருந்தா கூட்டிட்டு வரேன். இதென்ன வீடு? சரி கூப்பிட்டு பார்ப்போம். டோரா டோரா. ஃபாத்திமா அக்கா தானே? ஃபாத்திமா அக்கா, டோரா அக்கா சாப்பிட்டுக்கிட்டு இருக்காங்க. ஓ அப்படியா சோஃபி? நாங்க சொப்பு ஜாமான் விளையாட போறோம். அதான் உங்களையும் கூப்பிடலாம்னு நினைச்சேன். நீங்களும் வரீங்களா? விளையாடுவோம். சொப்பு விளையாட போறீங்களா? சரி சரி, நாங்களும் வரோம். நான் அக்கா சாப்பிட்டோன்னே கூட்டிட்டு வரேன். சரி சரி சோஃபி குட்டி. சரி, அவ சாப்பிட்டோன்னே வராங்களாம். மல்லி நம்ம சொப்பு ஜாமானை கொட்டுவோம் வா. சரி ஃபாத்திமா, இரு எல்லாத்தையும் எடுத்துடுறேன். நான் அங்கேருந்து வரும்போது எல்லாத்தையும் மொத்தமாக அள்ளி போட்டுட்டு வந்தேன். எது மிஸ் ஆச்சுன்னே தெரியல. எல்லாம் இருக்கான்னு நான் இப்போ தான் பார்க்கணுமே. எல்லா சொப்பும் இருக்குன்னு தான் நினைக்கிறேன். சரி, எல்லாத்தையும் அடுக்கி வச்சிடலாம். அடுக்கி வச்சுட்டு நம்ம விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். மல்லி உங்ககிட்ட இவ்வளோ சொப்பு ஜாமான் இருக்கோ? எல்லாமே செமையா இருக்கு. என்கிட்ட இருந்த சொப்பு ஜாமான் எல்லாம் நான் எங்கள் வீடு காலி பண்ண வரும்போது அங்கேயே போட்டுட்டு வந்துட்டேன். ஓ அப்படியா, பரவாயில்ல வீடு. அதான் என்கிட்ட இருக்குல்ல, இதை வச்சே நம்ம விளையாடலாம். ஃபஸ்ட்டு நம்ம அடுப்பு எடுத்து இங்கே நடுவில் வச்சுடுவோம். அப்போ தான் சமைச்சு விளையாடுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நமக்கு பக்கத்துலேயே அடுப்பை வச்சுட்டு அடுப்புக்கு பக்கத்துலேயே இந்த மாதிரி தட்டெல்லாம் எங்கெங்கே இருக்கோ தட்டெல்லாம் எடுத்து ஒன்றா அடுக்கிடலாம். இதே மாதிரியே மொத்தமாக நமக்கு எங்கெல்லாம் பிடிச்சிருக்கோ கரெக்டாக அங்கெல்லாம் ஃபுல்லாக அடுக்கி வச்சிடலாம். அக்கா சீக்கிரமா வாங்க, அங்க விளையாட ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஹே ஆமாம் ஆமாம், சூப்பராக அடுக்கி வச்சுருக்காங்க. எவ்வளோ சொப்பு ஜாமான் வச்சுருக்காங்க, செமையாக இருக்குது. ஹே மல்லி, நாங்களும் வந்துட்டோம். ஹாய் டோரா, வா வா வந்து உட்காரு. முதல்ல சொப்பு ஜாமான் விளையாடணும்னா நமக்கு கலர் வாட்டர் இருந்தா ஜாலியா இருக்கும். ஸோ நான் கலர் வாட்டர் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். அதை நான் இதுல ஊத்துறேன். என்கிட்ட 3 கலர்ஸ் இருக்கு. ஸோ 3 கலர்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இந்த 3 பவுல்ஸ்ல ஊத்துறேன். ஃபர்ஸ்ட் ப்ளூ கலர், அதுக்கப்புறம் எல்லோ கலர் வச்சிருக்கேன், அதுக்கப்புறம் பிங்க் கலர் வச்சிருக்கேன். ஐ சூப்பர்! எனக்கு இந்த மாதிரி கலர் வாட்டர் வச்சு விளையாட ரொம்ப பிடிக்குமே. சரி சரி, அப்ப நான் போய் கொஞ்சம் கீரை மட்டும் பறிச்சுட்டு வந்துடுறேன். நானும் விளையாடுறதுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் பொருள் எல்லாம் வச்சுருக்கேன். அதெல்லாம் வச்சு விளையாடலாம். இந்த மாதிரி கலர்ஃபுல்லான பீட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம கடுகு மாதிரி யூஸ் பண்ணி விளையாடலாம். இதை நம்ம உப்பு மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நான் விளையாடுறதுக்காக தான் வாங்கி வச்சது. அதனால இது எல்லாத்தையும் வச்சு நம்ம ஜாலியாக விளையாடலாம். என்கிட்ட கலர்ஸாக இருக்குது. சரி சரி, நம்ம கீரைலாம் பறிச்சாச்சு. இந்த பழம் நல்லா இருக்கே. சரி, இந்த பழத்துல ஒரு 3 பழம் பறிச்சுக்கிடுவோம். கொஞ்சம் பார்க்கறதுக்கும் நல்லா இருக்கு, விளையாடும் போதும் சூப்பரா இருக்கும். சரி, இதையும் வச்சு செமையா விளையாட வேண்டியதுதான். 2-3 கீரை கிடைச்சிச்சு, அதையும் பறிச்சாச்சு. போதும், சரி போவோம். செமையா இன்னைக்கு ஜாலியா விளையாட வேண்டியதுதான். இங்க பாருங்க, நான் கொஞ்சம் கீரைலாம் பறிச்சிட்டு வந்துட்டேன். ஐ இங்க என்ன கலர் கலரா இருக்கு, செமையா இருக்கும் போல இதை வச்சு விளையாடுறதுக்கு. சரி சரி போவோம். ஓகே, என்கிட்ட டாய் எக் இருக்கு. இந்த எக்கையும் எடுத்து வச்சுக்கலாம். சரி சரி, இப்ப எல்லாமே எடுத்தாச்சு. வாங்க டக்குன்னு விளையாட ஸ்டார்ட் பண்ணலாம். எனக்கு ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. ஆமா, எனக்கும் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கு. மம்மி இங்கேயே ஸ்டாப் பண்ணுங்க. மம்மி அங்க பாருங்க, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் சொப்பு விளையாடுறாங்க. ஹை நான்சி வந்திருக்கு. நான்சி நீயும் வா, நம்ம எல்லாரும் சேர்ந்தே சொப்பு விளையாடுவோம். மம்மி நானும் சொப்பு விளையாட போறேன். மம்மி நீ என் கூட கடைக்கு வரேன்னு சொன்னியே, கடைக்கு வரலையா? நோ மம்மி, நான் கடைக்கு வரல மம்மி. நான் இங்க உட்காந்து சொப்பு விளையாடுறேன் மம்மி. சரி ஓகே, விளையாண்டு முடிச்சோடனே நேராக வீட்டுக்கு வந்துரு போ. நானும் வரேன் சொப்பு விளையாட. சொப்பு விளையாட ரொம்ப நாள் ஆகுது. வாங்க விளையாடலாம் எல்லாரும் ஜாலியா. சரி சரி ஓகே, முதல்ல நான் செய்கிறேன். ஃபஸ்ட்டு வந்துட்டு நம்ம எல்லாருக்கும் சாதம் ரெடி பண்ண போகிறேன். சாதம் ரெடி பண்ணுறதுக்கு முதல்ல ஒரு பேன் வச்சுட்டு கொஞ்சமாக சாதம் போட்டுக்கலாம். அப்புறம் இது இன்னும் டேஸ்ட் கொடுக்கறதுக்கு நம்ம இதில் சால்ட் ஆட் பண்ணணும். ஸோ எல்லோ சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இங்கே பார்த்தியா எல்லோ சால்ட் எப்படி இருக்குன்னு? சூப்பராக போட்டாச்சு. இப்போ இது செம்ம டேஸ்ட்டு கொடுக்கும். இப்போ நல்லா இதை கலருன்னு கலரிக்கலாம். ஓகே, செம்மையா கலரியாச்சு. மல்லியக்கா, அடுத்து நம்ம இதுல இந்த கலர்ஃபுல்லா இருக்கிற பீட்ஸ் ஆட் பண்ணிக்கலாம். இது பார்க்கிறதுக்கு ரொம்ப அழகா இருக்கும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விளையாடுறதுக்கே ரொம்ப ஜாலியா இருக்கும். இங்க பாருங்க, அதை மிக்ஸ் பண்ணும்போது செம்ம சாட்டிஸ்ஃபைங்கா இருந்துச்சு. ஓகே,
சூப்பரா தான் இருக்கு பாக்க. சரி இது இந்த அடுப்புல வச்சிருவோம். அடுத்தது நான் ஒண்ணு செய்ய போறேன். இது என்னன்னா நம்ம கலர் வாட்டரை ஃபர்ஸ்ட் ஊத்திக்கிடுவோம். நமக்கு பிடிச்ச கலர் எதையாச்சும் சும்மா ஊத்திக்கிடுவோம். இப்ப போட்டாச்சா? இப்ப அடுத்து இதுக்கு மேட்சிங்கா இருக்கிற மாதிரி இந்த சிவப்பு கலரு பால் மாதிரி இருக்குல்ல, இதை தான் போட போறேனே. இதையும் போட்டு நல்லா நம்ம வறுக்கணும் வறுத்து எடுத்துக்கிடுவோம். நல்லா சூப்பரா கிண்டுன்னு கிண்ட புளியுது. நல்லா இதை கிண்டுன்னு கிண்டிக்கிற வேண்டியதுதான். இப்ப கிண்டிட்டோமா? அடுத்தது இதுல வேற என்ன போடணும்னா கொஞ்சோண்டு பெப்பர் போட்டுக்கணும். பெப்பருக்கு பதிலாக கொஞ்சோண்டு மண்ணு போட்டுக்கிட்டேன்ப்பா. இப்ப போட்டுட்டோமா? நல்லா இதை மிக்ஸ் பண்ணிக்கிடுவோம். இப்ப அந்த தண்ணி கூட நல்லா இது கலரியாச்சு. அடுத்தது இதுல ப்ளூ கலர்ல இருக்குல்ல, இதை எடுத்து போட்டுக்கலாம். இதை போட்டுட்டு மிக்ஸ் பண்ணும்போது பார்க்கவே ரெண்டு கலரும் சேர்ந்து சூப்பரா இருக்கும். இதே ரெஸ்டாரண்ட்லாம் செய்வாங்கல்ல, அந்த மாதிரி சாப்பாடு மாதிரி வரப்போகுதுன்னு நினைக்கிறேன். பார்க்கவே காமெடியா இருக்கு, ஆனா நல்லா கலர்ஃபுல்லா இருக்கு. சரி இது ரெண்டையும் போட்டுட்டு இது இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்ண போறேன் நான். அதுக்காக இந்த கீரை மாதிரி இருக்கிறத புதினா மாதிரி நான் இப்படி சைட்ல வச்சுக்க போறேன். அப்புறம் இந்த சைட்ல கலரா இருக்கிற கொஞ்சம் பீட்ஸ் எல்லாம் போட்டு விட்டுற போறேன். அவ்வளவுதான், இப்ப போட்டாச்சு. இப்ப என்னோட ஃபுட்டு ரெடி. எப்படி பார்க்கவே சும்மா சூப்பரா இருக்குல்ல? ஃபாத்திமா, ஏதோ நீ செய்யறேன்னு சொல்லி செஞ்சுட்ட, நல்லாதான் இருக்கு அது பாக்குறதுக்கு. ஓகே, இங்க நம்ம ஃபர்ஸ்ட் வச்சோம்ல, அதுவும் ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை தனியா நம்ம எடுத்துடலாம். ஓகே, இப்போ நெக்ஸ்ட் யாரு செய்ய போறது? நெக்ஸ்ட் என்ன கீரையா? கீரை செய்யறதுக்கு முதல்ல அதை கட் பண்ணணும்ல. நான் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி மட்டும் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் யாருக்கு கீரை நல்லா செய்ய தெரியுமா அவங்க செய்யுங்க. ஓகேவா? சரி, நான் முதல்ல கட் பண்ணி தரேன். ஃபர்ஸ்ட் இந்த கீரையை கட் பண்றேன். இதான் கொஞ்சம் பெருசா இருக்கு. இது சின்னதா கட் பண்ணி தரேன். அழகா குட்டியா இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கிடுவோம். தண்டோட சேர்த்தே கட் பண்ணுவோம். கீரை தண்டு வறுவல். யாரு செய்ய போறது கீரை தண்டு வறுவல்? அந்த கீரை தண்டு வறுவலை நான் செய்யறேன். எனக்கு இந்த மாதிரி கீரையெல்லாம் போட்டு பெரட்டி செய்யறதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, இந்த கீரை எங்க பறிச்ச? நம்ம வீட்டுக்கிட்ட தானே? ஆமா, எல்லா வீட்டுக்கிட்டையும் மரம் நிக்குதுல்ல, அங்கங்க போய் பறிச்சுக்கிட்டு வந்துட்டேனே. கொஞ்சம் அங்கங்க கிடைச்சிச்சு. சும்மா கொஞ்சம் தான் பறிச்சேன். நல்லா இருக்கு இது பாக்குறதுக்கு. அதே மாதிரி இந்த மாதிரி ரியலா வச்சு குக் பண்ணி விளையாடுறதுலாம் நல்லா ஜாலியா இருக்கும். என்கிட்டயும் சொப்பு சாமான் இருந்துச்சு. ஊர்ல வச்சு நான் ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தேன். ஆனா சொப்பு சாமான் நான் மறந்து வீட்லயே போட்டுட்டு வந்துட்டேன். இப்ப இங்க வந்தா சொப்பு சாமான் இல்ல. அப்புறம் மல்லியோட சொப்பு சாமான் தான் இது எல்லாமே. இதுலதான் இப்ப விளையாட போறோம். சரி வாங்க சமைச்சிடலாம். சரி ஓகே, நானே கீரை பண்ணிடுறேன். ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு பேன் வச்சுட்டு அதில் எல்லோ கலர் வாட்டரை ஆட் பண்ணிக்கலாம். இது ஆயிலுக்கு பதிலாக. அதுக்கப்புறம் கொஞ்சம் டேஸ்ட் கொடுக்கறதுக்காக நான் இதை ஆட் பண்ணுறேன். ஓகே, இதுவும் போட்டாச்சு. இப்போ நல்லா இதை கலரிக்கலாம். இது ஏதோ வத்தல் மாதிரி இருக்கு. ஓகே, அடுத்தது இது கூட இந்த கீரையை ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஆட் பண்ணியாச்சு. இப்போ இதையும் நல்லா போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நல்லா வதக்கணும் இதை ஃபஸ்ட்டு. இந்த கீரை அது கூட சேர்ந்து நல்லா மிக்ஸ் ஆகணும். அந்த அளவுக்கு வதக்கணும். ஓகே, நல்லா வதங்குது. சரி இப்போ இதை வதக்கியாச்சு. நெக்ஸ்ட் இதில் கொஞ்சம் சாஸ் போட்டுடலாம். ஓகே, போட்டாச்சு. அடுத்தது இதை மிக்ஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த கீரை வறுவல் ரொம்ப ஈஸியாக ரெடி ஆகிடும். நான்சி அக்கா, நீங்க செஞ்சிட்டீங்க. இப்போ நான் செய்யறேன். நான் இந்த தண்டைக்கீரையை ரெடி பண்ண போறேன். எனக்கும் இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணதை பார்த்தோன்னே ரொம்ப பிடிச்சிருந்தது. அதனால இப்போ நான் இதுல ப்ளூ கலர் வாட்டர் ஆட் பண்ணிக்க போறேன். அடுத்து இது கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக இந்த பீட்ஸ் போட்டுக்க போறேன். இது பார்க்க சூப்பரா இருக்குல்ல? ஓகே, இதையும் போட்டு ரெண்டுத்தையும் ஃபர்ஸ்ட் நல்லா மிக்ஸ் பண்ணணும். இது அந்த ப்ளூ கலர் வாட்டர்ல நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்புறம் லைட்டா கடுகு போட்டுக்கலாம். கடுகு மாதிரி இருக்கிற இந்த பீட்ஸ் தான் நான் போடுறேன். இப்போ இதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணலாம். ஓகே, இப்போ மிக்ஸ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் நம்ம இந்த தண்டைக்கீரையை ஆட் பண்ணிக்கலாம். ஓகே, நான் போட்டுட்டேன். இப்போ இது எல்லாத்தையும் ஒண்ணா போட்டு நான் மிக்ஸ் பண்ண போறேன். இதுவும் ஒரு மாதிரி பார்க்க டிஃப்ரெண்டா வந்திருக்குல்ல? ஓகே, இப்போ இதை ஜாலியா மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. எனக்கும் இந்த மாதிரி சொப்பு விளையாடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கும் இந்த மாதிரி சொப்பு விளையாடுறது பிடிக்கும்னா லைக் பண்ணுங்க. சரி அந்த கீரை வேகிறதுக்குள்ள நான் இந்த பக்கம் வேற ஏதாவது செய்ய போறேன். ஓகே, நான் பேசாம இதுல ஆம்லெட் போட்டுடுறேன். ஏன்னா முட்டை இருக்குல்ல, முட்டையை வச்சு ஆம்லெட் போட்டுடலாம். ஓகே, இப்போ ஒரு தவா வச்சுட்டு அதுல ஃபர்ஸ்ட் நம்ம எண்ணெய் ஊத்திக்கலாம். எண்ணெய்க்கு பதிலாக நான் தண்ணி தான் ஊத்திக்கிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம எக்கை இதுல உடைச்சு ஊத்திடலாம். ஓகே, உடைச்சு போட்டாச்சு. ஹை, போட்ட உடனே சூப்பரா ஆம்லெட் மாதிரி வந்துருச்சு. செம்ம. இப்போ இதுல பெப்பர்லாம் சேர்க்கணும்ல, கொஞ்சமா பெப்பர், அதுக்கப்புறம் சால்ட், இது ரெண்டும் சேர்த்துட்டோம்னா சூப்பரா ஆம்லெட் ரெடி ஆயிரும். செம்மையா இருக்கு இந்த ஆம்லெட் பாக்குறதுக்கு. அப்படியே இதை திருப்பி போட வேண்டியதானே? போட்டுட்டா போச்சு. எப்படி சூப்பரா திருப்பி போட்டேனா அவ்வளவுதான். இப்போ நம்மளோட சூப்பர் ஆம்லெட் ரெடி. ஓகே, ஒரு ஆம்லெட் பத்தாது, அதனால நம்ம இன்னும் ஒரு ஆம்லெட் ரெடி பண்ணலாம். இந்த ஆம்லெட் நம்ம இந்த எல்லோ கலர் வாட்டரை இப்போ ஆயிலா யூஸ் பண்ணி பண்ணலாம். ஓகே, இப்போ போட்டாச்சு.
இப்போ நெக்ஸ்ட் கொஞ்சம் பெரிய முட்டையா எடுக்கிறேன். ஸோ இப்போ இந்த பெரிய முட்டையை உடைச்சிடுறேன். பெரிய முட்டையை உடைச்சி போட்டோன்னே கொஞ்சம் பெருசாக கிடச்சிருக்கு. ஓகே, இப்போ இதில் நம்ம பேப்பர் போட வேணாம், சால்ட் மட்டும் போட்டுக்கலாம். ஓகே, போட்டாச்சு. இப்போ இதை நல்லா 2 பெரட்டி எடுத்துடலாம். அவ்வளோதான், சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இது ஆஃப் பாயில் மாதிரி ரெடி ஆயிருக்கு. இங்க பாத்தீங்களா, என்னோட கீரை வறுவல் ரெடி. செம்மையா குக் ஆயிடுச்சு. இப்போ இதுல நான் இன்னும் கொஞ்சம் டெக்கரேட் பண்றதுக்காக இந்த 3 பழத்தை எடுத்து வைக்கிறேன். அவ்வளவுதான், ரெடி. சரி ஓகே. இப்போ ஃபைனலாக நான் ஒரு மிக்சட் ரைஸ் தான் பண்ண போகிறேன். மிக்சடு ஃப்ரைட் ரைஸ் அந்த மாதிரி நம்ம இதுக்கு சும்மா நேம் வச்சுக்கலாம். இதில் என்ன பண்ண போகிறேன்னா, நான் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ண போகிறேன். அதனால தான் இதுக்கு நான் அந்த மாதிரி ஒரு பேர் வச்சேன். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற எல்லா கலர்ஸையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது அது பார்க்கவே சூப்பராக கலர்ஃபுல்லாக கிடைக்கும். ஸோ அதுக்காக தான் அப்படி பண்ணுறேன். அதுவும் எல்லாத்துலேயும் கரெக்டாக 1 டீஸ்பூன் தான் நான் எடுக்க போகிறேன். எல்லாமே சேமாக ஒரே அளவு இருக்கணும்ல, அதுக்காக தான் நான் அந்த மாதிரி பண்ணுறேன். இப்போ இந்த மாதிரி நான் இப்போ 4 இன்க்ரீடியன்ட்ஸ் போட்டிருக்கேன்னா, அடுத்தது இதில் கொஞ்சம் தான் இருந்துச்சு, அதனால் அதை கொஞ்சம் போட்டுக்கிறேன். அடுத்தது இதையும் சேர்த்துடலாம். ஓகே, இப்போ எல்லாமே சேர்த்தாச்சு. இப்போ எல்லாமே நல்லா கலரும் போது நம்மளுக்கு ஃப்ரைட் ரைஸ் ரெடி ஆக போகுது. ஓகே, இப்போ இதை நல்லா ஃப்ரை பண்ணிடலாம். நல்லா போட்டுட்டு வதக்குன்னு வதக்கிட்டோம் அப்படின்னா இது சூப்பராக ஃப்ரை ஆகிடும். ஓகே, இப்போ சூப்பராக ஃப்ரை ஆயிடுச்சு. சரி, இப்போ எல்லாமே செமையாக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாம். ஆமாம், நம்ம ரெடி பண்ணது எல்லாத்தையும் இப்போ தனியாக வச்சாச்சு. இப்போ இதை நம்ம டாலுக்கு சர்வ் பண்ணலாம். அச்சச்சோ, மல்லியக்கா, இந்த டெடி பியருக்கு தான் நம்ம சமைச்சதை கொடுக்க போறீங்களா? ஓகே, ஃபர்ஸ்ட் நீங்க ரைஸ் வைக்கிறீங்கல. இதுவும் பார்க்க கலர்ஃபுல்லான ரைஸா தான் இருக்கு. ஓகே, நெக்ஸ்ட் என்ன வைக்க போறீங்க? நெக்ஸ்ட் நான் ஃப்ரை பண்ணது தான் வைக்க போகிறேன். லாஸ்ட்டாக மிக்சடாக ஃப்ரை பண்ணோம்ல, அதுதான், அதையும் வச்சிடலாம். அதுக்கப்புறம் வேற என்ன இருக்கு? ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம தண்ணி வச்சிடலாம். மல்லி, அடுத்தது நான் வைக்கிறேன். அடுத்தது இந்த கீரை வைப்போம். இந்த கீரையும் கொஞ்சம் சைடில் வைப்போம். இதெல்லாமே வச்சு விளையாண்டது இன்னைக்கு ஜாலியாக இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு தெரியுமா. வீட்டில் டைம் பாஸே ஆகலையே, அழகாக நான் இதை வச்சு விளையாண்டேன். இன்னைக்கு ஜாலியாக இருந்தது. உங்கள் எல்லாருக்கும் ஜாலியாக இருந்துச்சா? எங்களுக்கும் ரொம்ப ஜாலியாக இருந்துச்சுப்பா. எனக்கும் இந்த மாதிரி விளையாடுறதுலாம் ரொம்ப பிடிக்கும். இந்த மாதிரி போட்டு மிக்ஸ் பண்ணி குக் பண்ணுற மாதிரியே விளையாடுறதுலாம் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சோம். ஆமா, நாங்க இந்த மாதிரி விளையாடியே ரொம்ப நாள் ஆச்சு. இந்த மல்லியக்காவும் ஃபாத்திமாக்காவும் வந்ததுனால ஜாலியா இருக்கு இங்க விளையாடுறதுக்கு. மல்லியக்கா அண்ட் ஃபாத்திமாக்கா, நான் கண்டிப்பா என்னோட ஃப்ரெண்ட்ஸையும் கூட்டிட்டு வருவேன். ஒரு நாள் நம்ம அவங்க கூடயும் சேர்ந்து ஜாலியா விளையாடலாம். ஓகேவா? கண்டிப்பா கூட்டிட்டு வா சோஃபி, உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம். நம்ம திரும்பவும் ஜாலியா கூட விளையாடுவோம். நேத்து தானே நம்ம மேக்கப் செட்லாம் வச்சு டோரா கூட சேர்ந்து விளையாண்டோம். டோரா கூட நான்சி கூட விளையாண்டதும் ஜாலியா தான் இருந்துச்சு. இப்போ நம்ம விளையாண்டதும் ஜாலியா தான் இருந்துச்சு. இந்த மாதிரி சொப்பு ஜமாச்சு விளையாடுறதே ஒரு தனி ஜாலி தான். ஆமா, அக்கா அங்க பாருங்களேன், அந்த டெடி பியர்க்கே பிடிக்கல போல நம்ம சமைச்சது. டெடி பியர் கொஞ்சம் தான் சாப்பிடுது. ஆமா, ஆனா இதெல்லாம் சாப்பிடக்கூடாது, வாய்க்கெல்லாம் எடுத்துட்டு போக கூடாது. சும்மா பொம்மைக்கு வேணா வச்சு விளையாடலாம். நம்ம ஜாலியா விளையாடுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். ஆமா, கரெக்டா சொன்ன சோஃபி குட்டி. நீ சின்ன பொண்ணா இருந்தாலும் உனக்கு எல்லாமே நல்லா தெரியுது. இதை எதையுமே நம்ம வாயிலெல்லாம் வைக்க கூடாது. இப்போ நம்ம விளையாண்ட மாதிரி ஜாலியா விளையாண்டா மட்டும் போதும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பாய்.